சரிங்க. நேரம் ஆயிடுச்சுல. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை இணைய வழி வாயிலாக நடக்கும் ஒரு அருமையான நிகழ்வு. இன்று 74வது நாள் நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு இணைந்திருக்கும் அனைத்து தோழமைகளையும் ஆளுமைகளையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்வில் கதை சொல்லி நம்மை மகிழ வைக்க வந்திருப்பவர் மாணவி சி. அன்னலட்சுமி. அவர் சொல்ல போற கதை மனக்குகை ஓவியங்கள். அன்னலட்சுமி டவர் ப்ராப்ளம், அம்மா எந்த ஒரு இதா இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க, சொல்லிக்கிட்டே வாங்க. நீங்க மாணவின்றதுனால பயப்படுவீங்களோன்ற ஒரு எண்ணம் எதுவும் இல்லாம இயல்பா நீங்க கதை சொல்லுங்க. மாணவர்கள் நம்ம இலக்கிய மன்றத்துக்கு வர்றது ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. தொடர்ந்து மாணவர்கள் கதை சொல்ல வரணும். ஏன்னா கதை சொல்றதுக்கோ கதை கேட்கிறதற்கோ இந்த தலைமுறைக்கு நேரம் கிடைப்பதில்லை. அதனால நீங்களாம் ஆர்வமா வர்றது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த வகையில் இன்று உங்களை அன்புடன் வரவேற்று கதை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கதை சொல்லியே வருக, கதை தருக. அன்னலட்சுமி, நீங்க சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம், என் பேர் அன்னலட்சுமி. நான் புதுமை பித்தனோட மனக்குகை ஓவியங்கள் அப்படின்ற கதை சொல்ல போறேன். இந்த பெருமன்றத்துல இணைந்துல எனக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே போல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க அம்மா புனிதவதி அம்மாவுக்கும் நன்றி. வணக்கம். உங்களை பற்றி விவரத்தை சொல்லிட்டு, அம்மா அப்பா பேரு, எந்த ஊரு, என்ன படிக்கிறீங்க, எந்த காலேஜ், இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறமா நீங்க கதைய ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. அம்மா, என் பெயர் அன்னலட்சுமி, டி. அன்னலட்சுமி. தந்தை பெயர் கிருஷ்ணமூர்த்தி, அம்மா விஜயலட்சுமி. அம்மா பெயர் விஜயலட்சுமி. என்ன படிக்கிறீங்க? இளங்கலை 2ஆம் ஆண்டு. தமிழ்துறை? தமிழ்துறை, புதுவை பல்கலைக்கழகம் தமிழ்துறை. அம்மா மகிழ்ச்சி, மகிழ்ச்சிமா. சரி, நீங்க ஆரம்பிங்க நிகழ்ச்சியை. அம்மா, கதை தொடங்கலாமா? ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள். இந்த கதை மனக்குகை ஓவியங்கள் என்ற கதை புதுமை பித்தன் அவர்களுடைய படைப்புல கதம்பத்துல வெளியே வந்த ஒரு கதை. இது மொத்தமா 5 பாகங்கள் இருக்கு. முதல்ல இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தராகிய பிதா பரம மண்டலத்தில் இருந்து சாரளங்களில் ஒன்றை திறந்து எட்டி பார்த்தார் அப்படின்ற ஒரு இதுல இருந்து ஆரம்பிக்குது. அப்படி பரமபிதா அவர் எட்டி பார்க்கும்போது அவர் பூமியில அவர் படைச்ச மனுஷங்களையும் மற்ற ஆத்மாவுகளையும் பார்த்து அவர் ரொம்ப பெருமைப்படுறதா சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப கம்பீரமாவும் ரொம்ப மகிழ்ச்சியுடனும் இருக்காரு. அப்போ அவர் 7ஆம் நாள் தொழிலை முடிச்சுட்டு கை கழுவிட்டு வரும்போது சிரம பரிகாரம் செய்து கொண்டிருந்த ஒரு மனித நிலையில ஒரு மனுஷனை பாக்குறாரு. அந்த மனுஷன் எப்படி இருக்காருன்னா, மட்டிலும் ஏற்காட்டுத்தர் குழைந்த கண்களோடும் விழா எலும்பெடுத்த கூணல் உடலை வளைத்து நெற்றி வேர்வை நிலத்தில் சொட்ட சொட்ட எதையோ குகையொன்றில் வைத்து ஊதி ஊதி உருக்கி கொண்டிருந்தார். அப்போ பிதா என்ன பண்றாருன்னா, அவரோட நெற்றியில கலங்கமற்ற அவரோட நெற்றியில கண்ணாடியின் கலந்த ஆவி போல சோர்வு பொதிந்திய துயர்களை தோன்றி மறைந்தது. தம் இதயத்தின் இரத்தமான கனவின் கனவான லட்சியத்தின் லட்சியமான புதல்வனின் நினைவை தட்டியது போலும். இன்னுமா பிதா அந்த மனுஷங்கிட்ட கேட்கிறாரு, என்னன்னா,
மானுடா ஏன்ப்பா இன்னும் நீ குனிஞ்சுக்கிட்டே போற அப்படின்னு அவர் கேட்கும்போது அந்த மானிடன் வந்து குனிஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு அந்த மானிடன் வந்து என்ன சொல்றாருன்னா மேல எந்திரிச்சு தன்னுடைய வறண்ட கண்களை அண்ணாந்து வானத்தை பார்த்து சொல்றாரு, நீங்க ஏன் சாமி எப்பவும் மேலேயே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து நான் என்ன செய்யட்டும், உன்னை மாசுபடுத்தும் அந்த புழுதி தேய்ந்த கரங்களுடன் மார்புடன் என்னை கட்டி தழுவ முயல்கிறாயே, அதனால்தான் நான் மேல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து அவரு என்னை சிருஷ்டிக்க நீர் உபயோகித்த புழுதியை விட்டு நான் எப்படி விலக முடியும் அப்படின்னு மனுஷ கூறுவதும், உங்களை எப்படி நான் வரவேற்க முடியும் அப்படின்ட்டு மனுஷன் கேக்குறாரு. அப்போ வந்து நான் நிமிர்ந்து நேராக நிற்பதற்காக புழுதிதானே ஆதாரம், புழுதியை கண்டு அஞ்சும் உமக்கு அதன் மீது நிற்கும் என்னை அறிந்து கொள்ள சக்தி உண்டா அப்படின்ட்டு அந்த மனுஷன் கேக்குறாரு. அவரு கேட்டதுக்கு அப்புறமா நீங்க அந்த சக்தியை அடைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து என்னோட சாதாரணமா எப்பயும் போல பேசுங்க, இந்த இரும்பு துண்டை அது வரைக்கும் என்னோட புழுதியில பிறண்ட இந்த இரும்பு துண்டை வைத்து என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இருக்கிறாரு. அப்போ வந்து மறுபடியும் அவரு செஞ்சுட்டு இருந்த வேலை அதை வந்து குனிஞ்சு அவர் குகையில பளபளப்பா அந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு. 2வது கதை வந்து எப்படி தொடங்குதுன்னா, உத்தாத பாதனது குழந்தை தெய்வத்திடம் வரம் கேட்பதற்காக ஒரு குழந்தை தபஸ் செஞ்சிட்டு இருக்கு. அப்ப செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு கணத்துல அந்த குழந்தை ஓடுச்சு, தபஸ் செய்யறதுக்காக அந்த குழந்தை ஓடிட்டு இருந்தது. அப்போ அந்த வழியா போன மகாவிஷ்ணுவும் ஸ்ரீதேவியும் ஆகாய மார்க்கமாக செல்லும் போது அந்த குழந்தைய பாக்குறாங்க. பார்த்து ஸ்ரீதேவி வந்து விஷ்ணுவை பாக்குறதுக்கு மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறது இந்த பச்சை குழந்தை கூட தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரு விஷ்ணுவை பார்த்து ரொம்ப பூரிப்படைகிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து விஷ்ணு கிட்ட கேக்குறாரு, இந்த குழந்தைக்கு நீங்க போய் அருள் தந்து வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போலவே விஷ்ணுவும் போயிட்டு வரத்தை கொடுக்குறாரு. அப்போ வந்து போய் அந்த குழந்தைகிட்ட போய் கேட்கிறாரு, எப்பயும் போல நம் சாமிலாம் வந்தா சினிமால எப்படி சொல்லுவாங்க, குழந்தாய் அப்படி சொல்ல மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தாய் அப்படின்னு கேட்டோடனே அந்த குழந்தை கேக்குது, நீ யாரு அப்படின்னு கேட்டோடனே அந்த குழந்தை, என்ன தெரியாதா, நான் தான் கடவுள், நான் மகாவிஷ்ணு, இந்த சிரிப்பை பார்த்தா என்ன பார்த்தா உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாரு. கேட்டவுடனே நீ போய் நான் வந்து எவ்வளோ கனவை வந்து கண்டு ரொம்ப இது பட்டு இருக்கேன், நீ வந்து பொய் சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே கடவுள் என்ன சொல்றாருன்னா, நான் தான் மகாவிஷ்ணு, பக்கத்துல பாரு ஸ்ரீதேவி எல்லாம் இருக்காங்க, இது நம்புப்பா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் நம்ப மாட்டேன், ஓ பக்கத்துல பகல் வேஷக்காரர் கூட இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேலி செய்யுது. சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், நான் எவ்வளோ பகல் கனவு கண்டு எவ்வளவோ இது பண்ணி நிறைய வந்து ஏமாற்றி கரைஞ்சிருக்கேன், இப்போ என்னை ஏமாத்தாதீங்க, நீ போயிட்டு எங்க அப்பா கிட்ட போய் நில்லு, அவர் வந்து உனக்கு சிறந்த சன்மானத்தை கொடுப்பாரு, நீ ஏன் என்கிட்ட வந்து இது பண்ற நடிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து தபஸ் செய்யறதுக்கு போயிடுவோம். அப்படி போனதுக்கு அப்புறமா மகாவிஷ்ணு என்ன பண்ணுவாருன்னா, அவரும் வந்து ஒரு கடவுள் எவ்வளவு தூரம் போராடுவாரு, அவரும் வந்து சரின்ட்டு அவரு போயிட்டு அவரும் ஆகாச மார்க்கத்துல ஸ்ரீதேவி கூட அவரு போயிடுவாரு வைகுண்டத்துக்கு. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய வரத்தை ஒரு ஒரு கல்லுல பசியில துடிக்கிற ஒரு சிறு தேரை, அதுக்கு வந்து அது அவர் கண்ணில் தென்பட்டது, அதுக்கு வந்து அவர் அந்த வரத்தை கொடுத்துடுறாரு. அடுத்தது 3வது கதையாக யமபுரியில ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து மார்க்கண்டேயன் வந்து அவரோட கதை வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கதை, முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அந்த கதை என்னன்னா, ஒரு ரிஷி இருப்பாரு, அவருக்கு வந்து ரொம்ப நாளா குழந்தை இருக்காது. அப்போ வந்து சிவபெருமான் கிட்ட வேண்டி இது பண்ணும்போது சிவபெருமான் என்ன சொல்வாருன்னா, 16 வயசு வரைக்கும் தான் அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை நல்ல குழந்தை. இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாரு, என்னன்னா
இன்னொரு குழந்தை வந்து கெட்டவன் ஆனா அவன் லைஃப் லாங் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுப்பாரு. கெட்டவனாவே இருந்தாலும் கெட்டவனாவே இருந்தாலும் ரொம்ப நாள் வாழ்வான். ஆனா இவன் நல்லவனாவே இருந்தாலும் 16 வயசு வரைக்கும் தான் அவன் வாழ்வான் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாரு. அப்படி வந்து இந்த முனிவர் வந்து யோசிக்கிறாருன்னா, நம்ம புள்ள எப்பவும் நல்லவளா இருக்கணும் அப்படின்றதுக்காக 16 வயசுடைய ஒரு குழந்தையே போதும் பகவானே அப்படி சொல்லி கொடுப்பாரு. கொடுத்தவனே அவங்களுக்கும் இதுவாகும். அப்போ அந்த 16 வயசு அந்த குழந்தை அணைஞ்சதுக்கு அப்புறமா யமர் வந்து அவரோட உயிரை எடுக்கிறதுக்காக வருவாரு. வரும்போது மார்க்கண்டேயன் என்ன பண்ணுவாருன்னா, சிவன் வந்து அவர்கிட்ட போயிட்டு பூஜை பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது சிவபெருமான் வந்து அவர் மரணத்துல இருந்து காப்பாத்தி எப்பயுமே அவரு 16 வயசுல இருக்கிற மாதிரி ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து இந்த கதை அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. மார்க்கண்டேயன் சிறுவன் வந்து சிவபெருமான் கையில போயிட்டு யமனோட பிடியில இருந்தே மார்க்கண்டேயன் தப்பிச்சிட்டாரு. அப்படி தப்பிச்சதுக்கு அப்புறமா யமதர்மன் தோத்துருவாரு. சிவபெருமான் கிட்ட தோத்துருவாரு. அதுக்கப்புறமா இவரு வந்து அந்த இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவர் எப்பயும் போல யமபுரிக்கு வராரு. வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து திடீர்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. எப்படின்னா, அப்படியே சந்தேகத்துல அப்படியே யமசபையில நடந்து வர்றதுக்காரு. வந்துட்டு இருக்கும்போது அவரோட ஆசனத்துல ஒரு விடாப்படியா ஒரு குழந்தை ஒண்ணு உட்கார்ந்துருக்கு. அந்த குழந்தை வந்து கேக்குது, மரணம்னா என்ன அப்படின்னு கேக்குது. கேட்ட உடனே அந்த யம தர்மர் என்ன சொல்றாருன்னா, நிறைய தத்துவங்கள்லாம் சொல்றாரு. இதுதான் வந்து மரணம், இதனாலதான் மரணம் ஏற்படுது அப்படின்னு நிறைய இதெல்லாம் சொல்றாரு. சொல்லும்போது அந்த குழந்தை வந்து எதுவுமே ஏத்துக்காம இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டே வருது. நிறைய யுகமா அந்த குழந்தை வந்து இல்ல நீ சொல்றது பொய் அப்படி இப்படின்னு யுகமா மிரட்டிட்டே வருது. அப்ப வந்து திடீர்னு வந்து அவரோட பூத கணங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் மனுஷனை வந்து கூப்பிட்டு வராங்க, யமபுரிக்கு கூப்பிட்டு வராங்க. அப்படி கூப்பிட்டு வரும்போது அந்த மனுஷங்கிட்ட கேக்குறாரு, வாய் தவறி கேட்டுறாரு. அவருக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வியை கேக்குறாரு. என்னன்னா, மனுஷன் ஏன் என்னை பார்த்து மிரள்றாங்க, அஞ்சுறாங்க? நான் உதவி தானே செய்ய போறேன். நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இந்த கஷ்டத்துல இருந்து இந்த வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு நான் வந்து விடுதலை தானே தரப்போறேன். நீங்க ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டவுடனே இந்த புதிரை பார்த்து மனுஷனுக்குமே ஒரு இது இருக்கும். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்படியா, உனக்கு இது வந்து சாதாரணமா இருக்குதுல்ல, நீ என்ன பண்ற, நீ மனுஷனா பிறந்து நீ என்னோட உடல் வந்துரு, என்னோட உடல் வந்து பூமிக்கு வா, பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா உன்னோட கிங்கனர்கள் வந்து ஏவி விட்டு அவங்கள வந்து உன்னை பிடிச்சிட்டு வர சொல்லு, மரணத்தின் பிடியால உன்னை பிடிச்சிட்டு வர சொல்லு, அப்ப தெரியும் மனுஷங்க எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்ட்டு இந்த கதை 3வது கதையும் முடியும். அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து சிரிச்சுக்கிட்டே எப்பயும் போல சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போயிட்டான். 4வது கதை இது வந்து எந்த கதை எப்படி தொடங்குதுன்னா, பரவெயிலே பேரம்பலத்தில் நின்று தன்னையே மறந்து லயத்தில் ஆனந்த கூத்தாடும் பிரபஞ்சத்தில் நடத்துகிறான் சிவபெருமான் அப்படின்ட்டு சிவபெருமான்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிவபெருமான் அதாவது கைலாயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப வந்து சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, ஒரு காலை தூக்கிட்டு ஆடுறாரு. அப்போ வந்து அந்த நேரத்துல இவர் நாரதர், எப்பயும் போல நாரதர் வந்துட்டு இருக்காரு. அவரோட இது என்ன, எப்பவும் கலகம், ஆனா அந்த கலகம் நல்லத்திலே முடியல. அதே மாதிரி நாரதர் வராரு. வந்து அம்மையப்பனே, உருண்டோடு மண்ணுலகத்தில் பார்த்தருள்க, அதோ பூனி குறுங்கி மண்ணில் உட்கார்ந்து ரசவாதம் செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு. சிற்றம்பலத்தில் அவனது உள்ளத்திலே தேவேரின் கடலொலி என்ன நாதத்தை எழுப்பியது தெரியுமா? துன்பம், நம்பிக்கை, வறட்சி, முடிவற்ற சோகம், தன்னையே மறந்த வெளியில் கூத்தாடும் பித்தனுக்காய் வார்த்தைகள் செவியில் விழப்போகின்றன என்று சொல்லிட்டு அவரு எப்பயும் போல வீணையை மீட்டிக்கிட்டு அவர் வீணைய வாசிச்சுட்டு அவர் திசையை பார்த்து அவர் நடந்து போறாரு.
5வது கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கைலயங்கிரியில கண்ணை பறிக்கிற தூய வெண்பனி அடுக்குல சிவந்த நாக்குகளை கக்குகின்றன. அதாவது சிவபெருமானோடைய நெற்றி கண் மூலமா தீ தீ வர வச்சு இந்த உலகத்தையே அழிக்கிறாரு. அப்படி அழிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, எப்பயும் போல அழிக்கும் போது அவர் ஒரு கர்வத்துல அழிக்கிறாரு. அப்படி அழிக்கும் போது ஒரு புன்னகையோட அவரு அரிச்சு உலகத்தை ஃபுல்லதையும் ஒரு வெறியான பார்வையின் மூலமா கண்ணில் வெறியனின் பார்வை அப்படின்னு குறிப்பிடுறாரு புதுமை பித்தன். அப்படி குறிப்பிட்டு அப்படி அழிச்சிட்டு வராரு அப்படின்னு சொன்னதும், பார்த்த இடங்களில் எல்லாம் தீ நாக்கும் திமிர்கின்றன அப்படின்று சொல்வாரு. இடியும் மின்னலும் இருளும் ஒளியும் குழம்பி தடிக்கெட்டு நசிக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவரு இப்படி உலகத்தையே அவர் நெற்றிக்கனால அழிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு குழந்தை கேக்குது. காலடியில என்ன கேக்குதுன்னா, அந்த சிவபெருமான் போட்டிருக்கிற தோளாடைகள், அவர் சிங்கத்தோல் அணிஞ்சிருப்பாரு. அது அணிஞ்சிட்டு இருக்கிற போது அந்த பிஞ்சு வரையிலால அந்த குழந்தை அந்த தோலை இது பண்ணி பாக்குது. அவர் பார்த்த உடனே சிவபெருமானும் குனிஞ்சு பாக்குறாரு. குனிஞ்சு பார்த்து ஒரு புன்சிரிப்போடு குனிஞ்சு பாக்குறாரு. குனிஞ்சு பார்த்த உடனே அந்த குழந்தை கேக்குது, அழிப்பதற்கு சர்வ வல்லமை இருக்கின்ற தெம்பில் வந்த பூரிப்போ அப்படின்னு கேக்குது. அதை கேட்ட உடனே சிவபெருமான் சொல்றாரு, சந்தேகமா நீதான் என்ன பார்க்கிறாயே, நான் எப்படி அழிச்சிட்டு இருக்கேன், நீ தான் என்ன பாக்குறியே அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே அந்த குழந்தை மறுபடியும் ரிப்ளை பண்ணுது, என்னன்னா, உமக்கு எல்லாவற்றையும் அழிக்க முடியும், உண்மை அழித்து கொள்ள முடியுமா, நீர் மட்டும் மிஞ்சுவதுதான் சூன்யம் என்ற அர்த்தமா, உண்மையும் அழித்து கொள்ளும்படி நீர் தொழிலை நன்றாக கற்று வந்த பின்பு நெஞ்சை தட்டி பார்த்து கொள்ளும் என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தை அங்கிருந்து போகுது. அதோட இந்த கதை முடியுது. இதுல இருந்து புதுமை பித்தன் 5 கதையா சொல்றாங்க. இந்த 5 கதையுமே வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பத்தி அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த பெருமன்றத்துல வாசிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அன்னலட்சுமி, உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. கதை ரொம்ப அருமையா சொன்னீங்க. எளிமையான தோற்றம், நல்ல குரல் வளம், நல்ல கதையை கொண்டு போனீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கதை பாத்தீங்கன்னா பரமண்டலத்துல எடுத்த விட்டு இயேசு வர்றாரு. அடுத்து பார்த்தோம்னா மகாவிஷ்ணு ஸ்ரீதேவியும் ஆகாயத்துல வர்றாங்க. அதுக்கப்புறம் யமபுரி யம தர்மராஜா. அடுத்து பால் வீதியில் அதுல சிவபெருமான். அதுக்கு அடுத்து கைலங்கிரியில் திரும்பவும் வர்றாரு. 5 நிகழ்வுகள் இதுல நடந்திருக்கு. நீங்க சொல்லதான் நானும் படிச்சேன். இது வெறும் கதையாக மட்டும் இல்ல, இதோட பின்னணியில ஒரு மகத்தான வாழ்வியல் தத்துவம் இருக்கு. அதான் நமது ஆளுமைகள் சிறப்பாக சொல்லுவாங்க. இது பின்னோட்டத்திற்கான நேரம். எப்பொழுதும் போல் வழக்கம் போல் பின்னோட்டத்தை தொடங்கி வைக்கும் நமது சாத்தூர் ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. கேக்குதுங்க. ரைட், சிறப்பு. இன்றைய புதுமை பித்தனுடைய மன குகை ஓவியங்கள் என்ற கதையை நமது மாணவி அன்னலட்சுமி அவர்கள் மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். உண்மையிலேயே ஒரு சிருஷ்டித்தல் என்பது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக அமையும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு இப்படித்தான் இணையத்தினுடைய இடர்பாடு ரொம்ப கஷ்டமாக அமைந்துதான் கடைசியில் அவர் இணைந்து இந்த கதையை சிறப்பா சொன்னாங்க. ஒரு நல்ல குரல் வளம், நல்ல கதையை சொல்லுவதும் அவருடைய குரல் வளம் சிறப்பாக இருந்துச்சு. நம்ம கேட்கும் போதும் அந்த எல்லோருக்கும் நன்றாக விளங்கும்படி எடுத்து சொன்ன அன்னலட்சுமி அவர்களுக்கு நம்மளுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த கதை பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இது மனக்குகை ஓவியங்கள்.
இப்ப நம்ம வந்து குகை ஓவியங்கள் வந்து நிறைய பார்த்திருப்போம். அந்த குகை ஓவியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த குகைக்குள்ள இருக்கிற வந்து ஓவியங்கள் வந்து வரலாற்று செய்திகளை சொல்வதாக இருக்கட்டும், புராணக் கதைகளை செய்வதாக இருக்கட்டும், இல்ல செய்திகள் அங்க ஆண்ட சமூகத்தினுடைய மக்களுடைய நடவடிக்கைகளை சொன்ன செய்திகளாக இருக்கும், இல்ல நிகழ்வுகளை சொன்ன செய்திகளாக இருக்கும். அந்த குகை ஓவியங்கள் அப்படி இருக்கும். அப்ப அந்த குகை ஓவியங்களை படைத்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப அந்த படைத்தது வந்து இது என்ன ஓவியம்? இது எப்படி இருக்குது? இதனுடைய அர்த்தம் என்ன? அப்படின்னா நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை தான். அப்படிப்பட்ட ஓவியங்கள் தான் இருக்கா. அதிலேயும் அந்த மனத்தை குகையாக பாவித்து, அந்த குகைக்குள் இருக்கக்கூடிய என்னென்ன செய்திகளை வந்து அது ஓவியங்களாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ற மாரி இத கொண்டு போறாரு. அது அந்த கதையில பார்த்தீங்கன்னா, பர கர்த்தராய பிதா பரமண்டலத்தில் சாதனங்களை திறந்துட்டார். அவருடைய படைப்பு. அவர் வந்து சிருஷ்டிக்கிறாரு. மனுஷன வந்து விலா எலும்பிலிருந்து எடுத்து ஆதாம் ஏவாளை படைத்து வைக்கிறார். அந்த ஆதாம் ஏவாள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனித பிறவியாக உருவெடுத்து வரும்போது, அவர்கள் வந்து மனித பிறவி வந்து கூனி குறுகி, கூனல் உடல் வளைந்து, நெற்றி வேறு நேரத்தில் சுட்ட சுட்ட எதையோ புகையொன்று கலந்து ஊதி ஊதி உருவிக்கொண்டுதான் அப்படிங்கிறான். ஆனா அந்த மனிதன் மட்டும்தான் அப்படி இருக்கான். ஆனா மற்ற ஜீவராசிகள்லாம் அதனுடைய இயல்பான வாழ்க்கையில போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இதை கொண்டு போறாங்க. அப்ப இவர் வந்து படைச்சது யாருன்னு பார்த்தா இவர்தான் படைச்சாரு. ஆனா கேள்விய வந்து அவர்கிட்ட கேட்கிற, ஏன் மானிடா இப்படி குனிந்துகிட்டு போயிட்டு இருக்க? ஏன் நிமிர்ந்து இருக்கக்கூடாதா? அப்படின்னு ஒரு கேள்வி. படைத்தவர் அவர்தான். ஆனா கேள்வியை கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, சொல்லிட்டு நான் என்ன செய்யட்டும்? உன்னை மாசுபடுத்தும் அந்த புழுதி தோய்ந்த கரங்களோட மார்பும் என்னை கட்டித் தழுவ முயலுகிறாயே. நீர் எப்பொழுதும் மேலே இருக்கிற, அதனால எங்களால வர முடியல அப்படின்னு சொல்றாப்ல. பார்க்க முடியல. அதனாலதான் நாங்க அப்படி இருக்கோம். நான் என்ன செய்ய முடியும்? புழுதிய வச்சுட்டு என் கைய வந்து அழுக்கோட வந்து என்னை கட்டி தழுவிடுவ. அதனாலதான் நான் வந்து அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இதை சொல்றாங்க. அப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா, படைத்தவன் வந்து நம்ம புராண கதையில ஒரு சில அதாவது யாரு வந்து வரத்தை கொடுத்தாங்களோ அவங்க தலையிலேயே கைய வைக்க போறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இத பாருங்க. இப்போ வந்து இந்த மனிதனை படைத்தவர் வந்து அவர்தான். ஆனா கேள்வியை பாத்தீங்கன்னா, ஏன் நீ இந்த புழுதிய இருக்கிறப்பதான் எங்களை வந்து படைச்சிருக்க, அந்த புழுதியை வச்சுதான் படைச்சிருக்க, அந்த புழுதி மேலதான் நாங்க இருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட படைத்துட்டு நீ அந்த புழுதியை கண்டு நீ அஞ்சலாமா? அப்படி அப்ப அதுக்கு அஞ்சதுக்கு என்ன காரணம்? அப்ப உனக்கு சக்தி இல்லையா? அப்படின்னு சொல்லி அப்ப பாருங்களேன், படைத்தவரையே கேள்வி கேட்கக்கூடிய தன்மையில வந்து மனிதன் மாறிவிட்டான். அப்ப வந்து யார் யார் நல்லது செய்யறாங்களோ அதை செய்யறதுக்கு பலவிதமான சிந்தனைகளை கற்பனைகளையும் கொண்டு ஏற்படுத்தி கொண்டு கேள்விகள் கேட்கக்கூடிய தன்மையில வந்து மனிதன் இருக்கின்றான். படைத்தவன் இவனோ இருக்கின்றான், ஆட்டி வைத்தவன் எவனோ இருக்கான். ஆனா இவன் வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். எல்லா ஆட்டமும் ஆடுகிறான். மனிதன் இந்த உலகத்தில் அவன் என்னென்ன நினைக்கிறானோ அப்படிலாம் ஆட ஆரம்பிக்கிறான் அப்படிங்கறது வந்து சமூகத்துல நிலவக்கூடிய ஒரு தன்மையைத்தான் அந்த கதை, இந்த முதல் கதையில வந்து சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்த கதையும் பாருங்க. ஒரு குழந்தை வந்து எங்க போகுது வந்து வரம் கேட்பதற்காக தபஸ் செய்வதற்காக ஓடுது. அப்போ ஓடும்போது மகாவிஷ்ணு தேவியும் வந்து ஆகாய மார்க்கமா சிகரமா அந்த குழந்தைய பாக்குறாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது அவங்க தேவி சொல்றாங்க பாருங்க, அந்த குழந்தை ஒரு சின்ன குழந்தை தான். அந்த சின்ன குழந்தை வரம் வாங்குவதற்காக செல்லுகிறது என்று சொன்னால், சொல்றத பாருங்க, காக்கும் தொழிலை இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பத்தி கூட இந்த குழந்தை கூட தெரிந்து வைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுலயுமே படைத்தவர் ஒருவர். ஆனா இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகள் அனைத்தும் வந்து அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த பூமியில் இருக்கிறாங்க. மத்தபடி எதுவுமே நம்ம செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த குழந்தைகிட்ட வந்து பாருங்களேன், அவர் நேரா வந்துட்டு நான் தான் மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி அப்படின்னு சொன்னா கூட நம்ப மாட்டேங்குது. அப்போ எது சொன்னாலும் நீ ஒரு சிற்பூத்திக்காரனா இருக்கிறாய், அதனால நீ வந்து பகல் வேஷக்காரன், சிற்பூத்திக்காரன், நீ வந்து ஒண்ணுமில்ல, நீ எங்க அப்பாட்ட போ, அவர் சன்மானம் கொடுப்பாரு, என்ன ஏமாத்த முடியாது என்று சொல்லிடுறாப்ல. அப்போ என்னதான் கொடுத்தாலும் ஒரு நம்பிக்கையோட ஒருத்தரை வந்து படைத்தால் கூட நம்பவே மாட்டேங்கிறாங்க. நான் இந்த கதை இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு எழுத்தாளர் இந்த கதையை நான் தான் எழுதினேன், இந்த பாடல் நான் தான் பாடுனேன்
அப்படின்னு சொன்னா கூட ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி கதையாகி போச்சு. சரி வேற வழி இல்லாம இந்த குழந்தை வந்து நம்ம ஏத்துக்கிடவே மாட்டுக்குது, நம்ம யாரும் தெரியுங்களா, அப்போ வந்து ஒரு வரம் கொடுக்கணும்னு வந்தா கூட அதை வந்து வாங்குறதுக்கு முடியல. இது குழந்தை என்று சொல்வதை விட அந்த மக்கள் மக்களுடைய தன்மையில இருக்கக்கூடியதான் நம்ம வந்து வெளிப்படையா வந்து சொல்ற மாதிரி இருக்குது. இப்போ ஒண்ணுமில்ல, ஒரு ஆட்சியில இருக்குது, ஆட்சி இருக்கு, நான் இதெல்லாம் செய்ய போறேயா, கொஞ்சம் வாங்கிக்கங்க பண்ணீங்கன்னா அதை ஒத்துக்கிடவே மாட்டாங்க. அந்த இது வந்து அது அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அதெல்லாம் நான் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த வேலையுமே உருப்படியா செய்ய முடியாம சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இதை கொண்டு போறாப்புல. அடுத்த 3வது கதை வந்து யமபுரி. அந்த யமபுரின்னு பாத்தீங்கன்னா மார்க்கண்டேயன் வந்து உயிரை எடுக்க போறாங்க. அவரு சிவபெருமான் இந்த மார்க்கண்ட உயிரை எடுக்க முடியாம யமதர்மராஜன் வந்து தோல்வியுற்று வந்து விடுகிறான். அப்ப அந்த தோல்வி வந்து வழக்கமா தோல்வி வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த தோல்வி சுபாவம் வந்து அவருக்கு யமதர்மராஜனுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். அரியாசனத்துல உட்கார்றதுக்கே கொஞ்சம் பயப்படுறாப்புல. கடைசியில வந்து அந்த மனிதனை வந்து அந்த நேரத்துல வந்து அவருடைய அந்த பூதகணங்கள் கிங்கரர்கள் வந்து ஒரு மனிதனை தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்த உடனே அங்க வச்சு கட்டோன்னா அந்த அதட்டே வந்து புலறிறாப்புல யமதர்மராஜன். அப்ப அந்த மனிதன் பாருங்க, அவன் வந்து படைத்தது ஒரு ஆளு, இப்ப வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அவனும் கேள்வி கேட்கிறான் பாருங்க. அதே கிடக்குது பார் என்னுடைய உடல், அதுல போய் நீ உட்கார்ந்துக்கோ. அதுக்கப்புறம் வந்து உங்க கிங்கரர்கள் வந்து உன் உடலை இங்க கொண்டு வர சொல்லு. அப்பத்தான் தெரியும் நான் என்ன கஷ்டப்பட்டு கிடக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த இது என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா, இந்த சமூகத்தில், சமுதாயத்தில் பொருளாதார சிக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் உழன்று கொண்டிருக்கும் போது அதெல்லாம் தவிர்த்து விட்டு எத்தனையோ வரிகளை போட்டு அவர்களை ஒடுக்கி அடக்கி பாடாய் படுத்தி பண்ணுகிறார்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் போது அதை பத்திலாம் தெரியாம நீங்க பாட்டுக்கு வந்து அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிடுறீங்க. நீ ஒரு நாளைக்கு அந்த கஷ்டத்தை எல்லாம் வந்து ஒரு ஒரு ஒளி வெள்ளத்தில் இல்லாம ஒரு கரண்ட் இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டா தான் உனக்கு தெரியும். அப்ப அந்த உடலை வந்து நீ போய் உங்களை கொண்டு வந்தா தான் நீ எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சது. ஒரு பதில் கேள்வியை வந்து சொல்ற மாதிரி இதையுமே வந்து நம்மளுக்கு ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரிதான் இதை செஞ்சுக்கிறாரு. அடுத்த இது பாத்தீங்கன்னா, நாரதர் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து அவர் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் போது ஒரு கேள்விதான், என்னையா வந்து ஒரு மனுஷன் கூனி குறையும் மண்ணில் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கா, நீங்க வந்து நீங்க பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இது சொல்றோம்ல, அதாவது ரோம் நகரமே எரிந்து விழுந்த போது பிடில் வாசித்து கொண்டு இருந்த கதையா மாதிரி இருக்குதே, அதெல்லாம் என்னன்னு பார்க்கக்கூடாதா, நீங்க ஆடுறீங்க, அந்த சந்தை வந்து அப்படியா வந்து கேட்குது, அந்த கள ஒளி துன்பமா கேட்குது, நம்பி கேட்கறதுக்கு வறட்சி முடிவுக்கு சோமா இருக்கு, அதெல்லாம் இல்லாம உங்களுடைய ஆட்டம் நடந்துட்டு இருக்கே, சதுராட்டம் ஆடிக்கிட்டு இருக்கே, ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடின மண்ணுக்குள்ள மாதிரி நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இது என்ன அர்த்தம் ஐயா அப்படின்னு சொல்லி அவரு நாரதர் கேட்கிறாரு. ஆனா ஆடுறவன் ஆடிக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இதையும் பார்த்தா உண்மையிலேயே இந்த பாரு இந்த 4வது கையில பாத்தீங்கன்னா, இது வந்து அரசியல்ல வந்து நடக்கக்கூடிய ஒரு குளறுபடிகளையும் அவங்க ஆட்சியினுடைய தன்மையும் ஆடுறையில எதையுமே சிந்திக்காம ஆடிக்கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அந்த ஒரு கதையை எடுத்து கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கின்றேன். உண்மையிலே அப்படி ஆடிக்கின்றவர்களும் ஒண்ணுமே தெரியாது. மனுஷன் மக்கள் வந்து என்ன கஷ்டம் என்ன தெரிய போகுது, போய் ரேஷன்ல வரிசையில் நின்று அவன் படுற கஷ்டம் தெரிய போகுது. ஆனா இப்போ புழுத்த அரிசி இதை போட்டு போடுறாங்க, அதெல்லாம் வந்து சிந்திக்கிறாங்களான்னு கிடையாது அப்படிங்கிறத வந்து வெளிப்படையா சொல்லாம ஒரு கதை மூலமாக சொல்லி இந்த இதை 4வது சொல்றாங்க. அடுத்த கதையிலையும் வந்து பாத்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து அக்னியை புலம்பாக ஏற்பட்டு எரித்துக் கொண்டிருக்கிற, அது வந்து எல்லாத்தையும் மீறி எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஓடி வருது. அந்த குழந்தை வந்து தோளாடை தன் தளிர் வீரர்களா பற்றியிருக்கு, பிரான் குனிந்து பார்க்கிற புன்சிரிப்போடு. ஆனா அழிப்பதற்கு சர்வ வல்லமை இருக்கிற தெம்பில் வந்து பூரிப்போ இது என்கிறது குழந்தைக்கு. அதை அப்பயும் கேள்வி இருக்குது பாருங்க, நீ வந்து அழிக்கிறதுக்கா வந்து உனக்கு ஒரு சர்வ வல்லமை படைச்சதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குது. அப்ப அவரு சொல்றாரு, இதுல என்ன சந்தேகம், நீ தான் பாக்குறாயே என்கிறான். அப்ப ஒரு அருமையான கேள்வியை சொல்லுது பாருங்க, உமக்கு எல்லாவற்றையும் அழிக்க முடியும், உண்மை அழித்துக் கொள்ள முடியும், உண்மை அழித்துக் கொள்ள முடியுமா, நீங்க எல்லாத்தையும் அழிக்கிறீங்க சரிதான், உங்களையே நீங்க கொஞ்சம் அழிச்சு பாருங்க அப்படின்னு, நீர் மட்டும்
மிஞ்சியதுதான் சூன்யம் என்ற அர்த்தமா? உண்மையை அழித்துக் கொள்ளும்படி நீ தொழிலை நன்றாக கற்று வந்து பின்பு நெஞ்சை தட்டி பார்த்துக் கொள்ளும். இதையுமே அரசியல் ஒரு சாடல் தான். அரசியல்வாதிகளுடைய சாடல தான். நீ ஒரு நாளைக்கு வந்து நீ அங்க இருந்து பாரு, அதை செஞ்சு பாரு, அதுல மூழ்கி பாரு, அந்த கஷ்டம் உனக்கு தெரியும். இல்ல எரிஞ்சு பாரு, எங்க உழைப்புல இருக்கிற வந்து நாங்க எப்படி நாங்க கஷ்டப்படும் இந்த வெயில்ல கிடந்து செத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நிலையில இருக்கும். நீங்க அதெல்லாம் சிந்திக்காம ஒரு மாளிகையில் இருந்து கொண்டு, ஏசில இருந்து கொண்டு நீங்க இருக்கிறீங்க. நீ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி உன்னையே தாழ்த்தி, உன்னையே அதில் வருத்திக் கொண்டா தான் எங்களுடைய நிலைமை புரியும் அப்படின்னு சொல்ற மாரி இந்த 5வது பகுதிய கொண்டு போயிருக்காங்க. ஒரு புதுமைப்பித்தன் அவர்கள் வந்து இத வந்து பாருங்களேன் வந்து ஒரு நையாண்டின்னு சொல்ல முடியாது. ஆ அரசியல்வாதிகளுக்கும், இந்த மக்கள் வந்து மக்களை வந்து ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், வர்க்க பேதங்கள் உள்ளவர்களுக்கும், அந்த வெளிப்படையா வந்து சொல்லி, இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கதை மூலமாக, அதுவும் புராண கதை மூலமாக நம்மளுக்கு எடுத்துச் சொல்கிறார் என்று இந்த கதையின் மூலமாக நமக்கு தெரிகின்றது. வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நல்லதொரு பின்னோட்டம் கொடுத்துருக்கீங்க. எனக்கும் சில சந்தேகங்கள் தீர்ந்தது. முதல் கதையை எடுத்துக்கிட்டோம்னா மனக்குகை ஓவியங்கள்ல அந்த பரமபிதா இத படிச்ச விட்டு அந்த ஆதிக்க வர்க்கம்னு சொல்லுவோம்ல, மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்களை வந்து ரொம்ப வேலை வாங்குறாங்க. அவங்களோட உழைப்பை பத்தி சொல்றாரோ என்னவோன்ட்டு. ஏன்னா அதுல ஒரு வரி வருது, சிரம பரிகாரம் செய்து கொண்டிருந்த பொழுது எந்த நிலையில் இருந்தனவோ அதே நிலையில் மனிதனை தவிர்த்து பூமண்டலத்தின் மற்ற ஜீவராசிகள் எல்லாம் அவருக்கு தென்பட்டன. இயற்கையெல்லாம் அப்படியே இருந்துச்சு, மனிதன் மட்டும்தான் அதுல உழைச்சி ரொம்ப ஏக்கத்தால் குழிந்த கண்களோடு அந்த வர்ணனையை கொடுக்கிறாரு. உழைப்ப வந்து சுரன்ற அந்த கும்பலை பத்தி இந்த கதையில சொல்லியிருக்காரோன்னு எனக்கு ஒரு எண்ணம். அடுத்தது பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி, இவங்க வந்து நான் மகாவிஷ்ணு சொல்றேன், நான் தான் கடவுள்னு. இது வந்து கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுத்து நாம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையான கடவுள் நேர்ல வந்தா கூட நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு உருவ வழிபாடு வச்சிருக்கோங்கிறத சொல்றாரோன்னு எனக்கு தோணுச்சு. அடுத்து யமன், தர்மராஜன்னே சொல்லுவாங்க, அவரு தன்னோட கடமையை சரியாக செய்பவர். அந்த இது கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு எனக்கு. சில விஷயங்கள் இதுல வந்து புரியல, அதவும் விட்டுட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இது ஆனந்த தாண்டவம் ஆடும்போது அதுவும் அடுத்த கதையும் ஆங்கிலேயர். ஏன்னா இந்த கதை வந்தது கலைமகள்ல வந்து 1938 சுதந்திரத்துக்கு முன்பாக வந்திருக்கு. இது ரெண்டும் வந்து ஆங்கிலேயர்களை குறிக்குதோ, அவர்கள் வந்து நம்ம மக்களை வந்து எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்கன்றத இந்த 2 பகுதி 4, 5 இந்த 2 பகுதியும் சொல்லுதோன்னு எனக்கு தோணுச்சு. அடுத்து இதுக்கெல்லாம் விஜிலாமா அருமையா விடை தருவாங்கன்னு நம்புறேன். விஜிலாமா வாங்க, இது உங்க பின்னோட்டத்திற்கான நேரம். வணக்கம். முதல்ல அன்னலட்சுமி அவருடைய தெளிவா இருந்தது. அதுல ஆரம்பத்துல நமக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் ரொம்ப சிறப்பா அழகா சொல்லி முடிச்சுட்டாங்க. நானே வந்து பின்னோட்டம் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறதுக்காக தான் காத்துட்டே இருந்தேன் இவ்வளவு நேரம். கொஞ்சம் நேரம் ஆனாலும் சரி காத்திருந்து என்னதான் சொல்றாங்க பேசுறாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் காத்துருந்தேன். எனக்கு புரிந்த வகையில 5 தலைப்புகள்ல கொடுத்திருக்காருல்ல, இது என்ன தோணுச்சுன்னா முழுக்க முழுக்க நையாண்டித்தனம் பண்ண மாதிரிதான் இருந்தது மனக்குகை ஓவியங்கள். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா டைரக்டாவே வந்து மகாவிஷ்ணுவெல்லாம் சொல்லிட்டாரு, சிவனை சொல்லிட்டாரு. இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் இதோட. ஆனா அந்த முதல்ல ஆரம்பிச்சது வந்து கர்த்தராகிய பிதா பரமண்டலத்தில் சாரலங்கில் ஒன்றை திறந்து எட்டி பார்த்தார் அப்படின்னு. அதுல ஒரு வரி கொடுத்திருக்கு, அன்று 7ஆம் நாள் தொழிலை முடித்து கை கழுவி விட்டு சிரம பரிகாரம் செய்து கொண்டிருந்த பொழுது. சிரம பரிகாரம்னா ஓய்வு. அது பழைய சிறுகதைகள்ல வாசிக்கும் போது நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படிங்கறதான் வந்து அப்படி சொல்லுவாங்க. பைபிள் படி, வேதம் படி என்ன சொல்லுதுன்னா 6 நாட்கள்
புல்லை படைத்தார், நீரை காற்றை படைத்தார், அப்படி ஒண்ணு ஒண்ணா வந்து 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார் அப்படின்னு அது இன்னும் வந்து பின்பற்றப்படுகிறது. புராட்டஸ்டன்ட் மதத்தை காட்டிலும் பெந்தைக்கோஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 7ஆம் நாள் எதையுமே செய்ய மாட்டாங்க. கல்லூரி நாள்கள்ல நான் படிக்கிற போது திங்கட்கிழமை பரீட்சை இருக்கும், முட்டி முட்டி படிச்சுட்டு இருப்போம் எல்லாரும். அந்த பிள்ளைங்க யாருமே படிக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஓய்வு நாள்னு சொல்லிட்டு கொஞ்சமே பதட்டம் இல்லாம சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததோட அப்படியே இருந்துருவாங்க. அப்ப அந்த 7ஆவது நாளுங்கிறது வந்து ஓய்வெடுக்கிறது அப்படின்னு குறிக்கும்போது இவரு கிண்டல் முழுக்க நையாண்டி பண்ற மாதிரிதான் இருக்கு. மேல இருந்து தான் சிருஷ்டித்த உலகத்தை மேல இருந்து கீழே எட்டி பாக்குறாரு. அப்புறம் மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, ஏன் அப்படி ரொம்ப குறுகி போய் இருக்கிறீங்க அப்படின்னு அவரு சக மக்களையே பத்தி அவர் கேட்கிறாரு. நீங்க புழுதியா இருக்கீங்களே அப்படிங்கிறாரு. நான் கீழே வந்தானாதான் நீங்க என்னைய வந்து தழுவ வந்துடுவீங்களே அப்படிங்கிறாரு. நீங்க தானே புழுதியோட எங்களை படைச்சீங்க, அப்புறம் நாங்க புழுதியா தானே இருப்போம் அப்படின்னு ஒரு வாதம் சொல்லுவோம். அது எனக்கு சரியா புரியல கடைசியில. ஒரு இந்த இரும்பு துண்டை வைத்து என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன்லாம் எனக்கு புரியல. அவரு ரொம்ப புத்திசாலியா இருந்திருக்கிறாரு. இப்ப இருந்திருக்கலாமேன்னு இந்த மாதிரி நம்ம ஒரு ஜூம் மீட்டிங் போட்டோம், இல்ல நேரில் உட்கார வச்சு ஐயா இருக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க ஐயா, நாங்க தவிச்சு போய் இருக்கிறோம், இப்படி எல்லாம் எழுதிருக்கீங்களேன்னு கேட்கலாம் போல இருக்கு. விளக்கி சொல்ல ஆள் இல்லையேன்னு ஒரு வருத்தமா கூட இருக்குது. அவரு என்ன எழுதியிருக்காரு, என்ன கண்ணோட்டத்துல எழுதினாருங்கிறதுக்கு பெரிய கருத்தரங்கம் வச்சிருக்க மாட்டோமா, நம்ம அவரை கேட்டிருக்க மாட்டோமா, கேள்வியை கேட்டிருக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. மொத்தத்துல வாசிக்கும் பொழுது இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், இதை எல்லாத்தையும் வந்து கிண்டல் பண்ணியிருக்காருன்னு தான் தோணுது எனக்கு. நான் உனக்கு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி, நான் உனக்கு வரம் தரேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் ஏமாத்த வேண்டாம், எங்க அப்பாட்ட அவர் ஏதாவது கொடுப்பாரு, நீ பகல் வேஷக்காரன் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறதா இருக்கட்டும். எல்லாமே அதே மாதிரி 3வது கதையை பார்க்கும்போது அதுல யமனான அப்படின்னு ஒரு வார்த்தையே வந்துருது. சிவபெருமானை குறிச்சு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. மொத்த புரிந்து கொள்ளுதல் எனக்கு முழுவதுமா புரியல. ஆனா படைத்தல், காத்தல், அழித்தல், இன்னொன்னு கூட சொல்றாங்க மறைத்தல், அருளல், எல்லாத்தையும் சேர்த்து 5 தலைப்புகள்ல கொடுத்திருக்கிறாரு. இன்னும் பின்னோட்டம் யாராவது கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட சந்தேகங்களோட உட்கார்ந்து இருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. உங்களை மாதிரிதான் நானும். இன்னைக்கு வந்து ஆளுமைகளும் தோழமைகளும் நிறைய விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கதை இது. ஆனா இந்த முக்கியமான கதைக்கு அவங்க எல்லாம் இல்லாது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. கேள்வித்தாள் முதல்லயே வெளியான உடனே பயந்து ஓடிட்டாங்க போல இருக்கு. சிரமமா இருக்கு பரிச்சை. கதை சொல்லுங்க. 5 இதா கொடுத்திருக்காரு பிரிவுல. நீங்க சொல்ற மாதிரி படைத்தல், காத்தல், அழித்தல் 3மே அதுல வருதுதான். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை. இன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் இல்லாது நம்மளோட துரதிருஷ்டமா இல்ல கதையோட தான் தெரியல. நல்ல கதைக்கு விளக்கம் கிடைக்காம போயிடுச்சு, அதான் வருத்தம். இப்ப ஏழுமலை ஐயா, அப்புறம் பனித்துளி பாலசுப்ரமணிய ஐயா, அப்புறம் இன்னும் கத்தறிந்த சான்றோர்கள் கொஞ்சம் சொல்லி தான் நல்லா இருந்திருக்குமேன்னு தோணுது. அறம் தோழருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவரு சென்னையில இருக்காருங்க. அவரு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியாது. நாம தான் நிறைவு செய்யறோம். அடுத்து ராமசுப்ரமணியன் ஐயா, நீங்க பின்னோட்டம் கொடுங்கள கொஞ்சம். இல்ல நம்ம சரிங்க, நன்றி. அம்மா வணக்கம், புனிதவதி பேசுறாங்க. வாங்கம்மா, நீங்களாவது கொஞ்சம் சந்தேகத்தை கொஞ்சம் நிவர்த்தி செய்யுங்களேன். இல்ல ஒன்னும் சந்தேகம்லாம் இல்ல. அவங்க தெளிவாவே ஐயா வந்து எப்பவுமே சமூகத்தை கேள்விக்குட்படுத்துதல் அப்படின்ற ஒரு சிந்தனையில தான் அவங்க வந்து அவங்களோட படைப்புகள் எல்லாமுமே இருக்கும். இப்ப நமக்கு முதல் கதையிலே வந்து அந்த ஒரு நிகழ்வு மனக்குகை, அதாவது ஓவியங்கள், நம்ம வந்து மனசை வந்து எப்படி எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு அதுல சில விஷயங்களை நம்ம எப்படி வந்து படிமங்களா வச்சிருப்போமோ, ஓவியங்களாக வச்சிருப்போமோ, அந்த மாதிரி சில விஷயங்களா அவர் வந்து நமக்கு பதிவாக அந்த சிறுகதையில கொடுத்திருக்கிறது தான் முதல்ல நம்ம தலைப்பை ஒட்டிய ஒரு புரிதல். முதல் நிகழ்வு அது வந்து நமக்கு பரமபிதா அப்படின்னு காமிச்சு நமக்கு அது சொல்லிட்டு போகும்போது நமக்கு இப்ப அம்மா கூட சந்தேகம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, மேல இருந்து பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் கீழே வாங்கலே அப்படின்னு. இறைவன் என்பவன் எப்போதுமே நம்ம வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோம். நம்ம கூட இருப்பாங்க, ஆனா தூய்மையினோட தொடர்புடையவர்களாதான் நம்ம அவங்கள பார்த்துட்டு இருப்போம் இறைவன் அப்படின்னாலே. இப்ப நம்மள படைச்சு விட்டுட்டாங்க, ஆனா நம்ம எப்படி சாப்பிட முடியும்?
நாமளும் தூய்மையாவே மட்டும் உட்கார்ந்துட்டு இருந்தா சாப்பிட முடியுங்களா? உழைப்பு என்ற ஒன்று இருந்தா மட்டும்தான் சாப்பிட முடியும். அதுதான் அவர் வந்து இப்ப இறைவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு. நீங்க இங்க வரமாட்டீங்க. ஏன்னா புழுதியில இருக்கோம் அப்படின்னு. அப்ப எங்கள நீங்க படைச்சது எங்கன்னா, புழுதியில இருக்கிற மாதிரி தான் படைச்சிருக்கீங்க. அப்ப நாங்க இந்த உழைப்பை நம்பி தான் நாங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து இப்ப சாப்பிடணும்னா, நமக்கு கண்டிப்பா நம்ம எதோட போராடணும்னா, அ இப்ப இருக்கிற நம்மளுடைய ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லி நம்ம வேலை பார்க்கிறோம். ஆனா மண் உணவு நம்ம சாப்பிடுறது எல்லாமே மண்ணோடு தொடர்புடையது. அப்ப அங்க இருந்தா மட்டும் தான் சாப்பிடும். அப்ப இறைவன் என்பவன் இந்த இடத்துக்கு வரல. அவர் இருக்கிறார். நம்ம அவரை வணங்குறோம். அது தவிர்த்து சொல்லும்போது இப்படி சொல்லிட்டு போறாரு. அப்ப உழைப்பு தான் அந்த இடத்துல. அப்ப அவர் வந்து புதியதாக இறைவன் வந்து நம்ம கையில குடுக்கல. ஒவ்வொன்றாக மனிதன் தான் தேடி கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிப்பு தான் அங்க முக்கியமாகுது. இரும்பு காலம் அப்படி கற்காலம், இரும்பு காலம் நம்ம அந்த கால வரிசை சொல்லிட்டு போவாங்க இல்லைங்களா? அப்ப அவன் முதலாக கண்டுபிடித்த அந்த இரும்ப வச்சுட்டு அவன் அதுக்கப்புறம் தான் வந்து ஆயுதம் நமக்கு வந்துடுது. அவனுடைய எப்படி எந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா வச்சிருந்தான். அப்புறம் காலப்போக்குல அது மாறி ஆயுதங்களாக பரிணமித்தது. அந்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சதுதான் அந்த இரும்பை வைத்து நான் பிழைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு எனக்கு உதவி நான் தான் கண்டுபிடிக்கணும். நீங்க அங்கேயே தான் இருப்பீங்க வானுலகத்துல, நீங்க எங்க பூமியெல்லாம் இருக்க மாட்டீங்க என்ற ஒரு முத்தாய்ப்பான உழைப்பு என்பதை முதலில் அவர் வந்து அந்த இடத்துல வைக்கிறார். நமக்கு வயிற்றுக்கு ஒரு மனிதன் அல்ல, விலங்குகளுக்கு பசி தேவை இல்லைங்களா? உணவு தானே. அந்த உணவை மனிதன் அவனாகத்தான் தேடி உழைத்து அவன் ஈட்டிக்கொள்வான்றதுதான் அந்த முதல் நிகழ்வுல இருக்கக்கூடியதுங்கம்மா. வேற ஒண்ணும் இல்ல. அதுதான். அதே மாதிரிதான் மீதி நிகழ்வுகள்ல வரக்கூடியது. எல்லாமே நம்ம வந்து நீங்க சொன்னது எல்லாமே அதேதான். அந்த படைத்தல், காத்தல், அழித்தல். அப்ப படைக்கிறவங்க படைச்சு மட்டும் விட்டுட்டா போதுமா? எப்படி தோன்றி இருக்கிறது அப்படின்றத பத்தின ஒரு புரிதலும், அதே மாதிரி அவங்க வந்து யமதர்மனுக்கு வந்து அந்த பயம்லாம் எப்படி வருது மக்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் கிங்கர்கள் சொல்றாங்க. பயம் எப்படி வருமா? உங்களை வச்சு அந்த ஒரு இறந்து போன பிணத்தின் மீது வந்து போய் உட்காருங்க. அதுக்கு உயிர் கொடுத்து நீங்க அந்த உயிரா மாறிடுங்க. மறுபடியும் அவங்கள போய் அந்த மனிதன் சொல்லிட்டு போற மாதிரி வரும். அப்ப வந்து பயம்னா என்ன? அந்த உயிர் பிரியும் போது ஏற்படக்கூடிய வேதனைனா என்னன்னு தெரியும். ஏன் உங்களை பார்த்து பயப்படுறாங்கன்றது, ஏன் மக்கள் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து எப்பனா தான் அனுபவிக்கும் போதுதான் தெரியும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எதுவுமே தனக்கு வந்தாதான் வலி. உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? எனக்கு இது சொல்லுவாங்க ஒரு நகைச்சுவைக்காக, எனக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தமா அப்படின்னு. அந்த கதை தான் இது. அதே மாதிரி அந்த எல்லாரையும் அழிக்கக்கூடிய திறன் வந்து நெருப்புக்கு உண்டு. அதை வந்து சிவபெருமானுக்கு நம்ம வந்து ஒப்பீடாக சொல்லப்படக்கூடியது. அப்ப அந்த சின்ன குழந்தை கூட கேள்வி கேட்கணும். ஏன் என்கின்ற ஒரு கேள்வியே கேட்கணும். நம்ம எல்லாத்தையும் வந்து நம்புதல் அப்படின்னு இருக்கிறோம் இல்லைங்களா? குழந்தைங்க கேள்வி கேட்டா கூட நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் அப்படிதான் விடு அப்படின்னு. என்னன்னா அவர் சொல்றது முழுக்க அறியாமை என்கின்ற இருளை அகற்றணும். நிறைய கேள்வி கேட்கணும். அதை வந்து இந்த கதையின் மூலமாக நகைச்சுவை உணர்வோடு வந்து இறைவர்களையே வினா தொடுக்கும் விதமாக வந்து ரொம்ப அழகா அமைச்சிட்டு போறதுதாம்மா இந்த கதைகள்ல இருக்கக்கூடியது ஒவ்வொன்றுமே. இந்த ஒரு நிகழ்வுல ரொம்ப ரொம்ப முத்தாய்ப்பான, அதாவது நிஜத்துக்கும் நிழலுக்குமான ஒரு, நம்ம எப்படி வந்து சினிமாவில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்புவோம் இல்லைங்களா? அது எல்லாமே நமக்கு ரியல்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா அது வந்து அங்க மட்டும்தான், நிஜம் கிடையாது. அதே போலதான் இறைவன்களை பற்றிய புரிதல்களும் நமக்கு தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய கற்பனைகள்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய கதைகளும் ஆனா நிஜத்துல முழுக்க வேறையாக இருக்கின்றது என்பதை முத்தாய்ப்பா கொடுத்திருக்கிறது தான் வந்து இந்த மனக்குகை ஓவியங்கள் என்கின்ற கதையம்மா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. எனக்கு நீங்க சொன்ன விட்டு இன்னொன்னு தோணுச்சு. அந்த கதையில இயேசு சொல்ற, நீ புழுதியோட இருக்க, அப்படி புழுதியோட இருக்கும்போது என்னை எப்படி கட்டிப்பிடிக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அது வந்து ஒரு புனித ஆத்மா, மனிதன் ஒரு பாவ ஆத்மா. அதனால வந்து புனித ஆத்மாவோட எப்படி சேர முடியுங்கிறத கூட அப்படி சொல்றாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த கதையை 2-3 தடவை நம்ம படிச்சா நிச்சயம் புதிய சிந்தனைகள், புதிய கருத்துக்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை. அன்னலட்சுமி இணைஞ்சிருந்தா அவங்கள பேச சொல்லலாம். அவங்க இணைப்புல இல்ல. அவங்க வெளியில வந்துட்டாங்கம்மா, டவர் கிடைக்கலன்றதால சொல்லிட்டாங்க.
மகிழ்ச்சி. சரி. நன்றிங்க. இன்றைய நிகழ்ச்சி அருமையான ஒரு நிகழ்ச்சி. ஆளுமைகள் இல்லாமல் இருந்தாலும் நாம் நமக்குள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நாளை இரவு மீண்டும் 8 மணிக்கு இதே கதை சொல்லல் நிகழ்வில் சந்திப்போம், சிந்திப்போம்.